ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்னைக்கு சூப்பரான சுவையில் முட்டை பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்காக முட்டை பிரியாணி கேட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் இருக்காங்க. வாங்க இப்போ நம்ம முட்டை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்காங்க. நல்லா சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். குட்டியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை பிரியாணிக்கு 4 முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். முட்டை நல்லா வெந்து வரட்டும். பிரியாணி அரிசியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்காங்க. அரிசி வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். அதனால் அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்குது. 400 கிராம் அளவு மொத்தம் அரிசி சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறமா பிரியாணிக்கு வாசனைக்கு போடுவோம்ல அன்னாச்சி பூ, அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேங்க. வெங்காயமும் நல்லா இந்த அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கீறி வச்ச பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்க்குறேன். புதினா சேர்த்து லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு புதினா சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியும் நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். நம்ம தக்காளியும் நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்க்குறேன். குழந்தைங்க அந்தளவுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன். இங்கே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தான் மசாலா சேர்க்குறேன். மசாலா சேர்த்து நல்லா 1 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா இந்த திரியாக ஆகாமல் இந்த தயிர் வந்துட்டு மசாலாவோட நல்லா சேர்ந்து இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு தயிர் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம முட்டை பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது லைட்டாக கொதித்து வரட்டும். நம்ம கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ நான் அரிசி சேர்க்குறேன். அரிசி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடும் போது நம்ம குக்கர் பெல்ட்டு சேர்க்காம நம்ம மூடி மட்டும் மூடி வச்சிடலாம். விசில் பெல்ட் எதுவுமே போட தேவையில்ல. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே முட்டையை மசாலா போட்டு ரெடி பண்ணிடலாம். நல்லா வேக வச்ச முட்டையை மேலே இருக்க தோல்லாம் உரித்து எடுத்துகிட்டு முட்டையை நல்லா கீறி எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை சுற்றி லைட்டாக இந்த மாதிரி கத்தியில் கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு 4 முட்டையை கீறி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதாவது சிட்டி அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மசாலா நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக வதக்கிட்டு நம்ம முட்டையை கீறி வச்சுருக்கோம்ல அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா முட்டை உடையாமல் நல்லா அந்த அளவுக்கு அந்த மசாலாலாம் இந்த முட்டை உள்ளே இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மசாலா கூட அந்த முட்டை இருந்தால் போதும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துலேயே நல்ல பிரியாணி இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். லைட்டாக அரிசி உடையாத அளவுக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ நம்ம மசாலா சேர்த்து வதக்கின முட்டையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நல்லா ஒவ்வொரு முட்டையும் 4 முட்டையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இந்த பிரியாணியை முட்டை மேலே எடுத்து விட்டுடலாம். கொஞ்சமாக புதினாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம குக்கர் பெல்ட் போட்டுட்டு மூடிட்டு மேலே விசில் போட்டு இது ஒரு விசில் வச்சோன்னா போதும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சோன்னா நல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுங்க. முட்டை பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அடிக்கடி முட்டை பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்பாங்க குழந்தைங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த முட்டை பிரியாணி. இப்போ ஒரு விசில் வந்து விசில் நல்லா அடங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக உதிரியாக முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.